ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிக்னிஃபையிங் சயின்ஸ் ஸ்டோரிஸ் அபவுட் விமன் சயின்டிஸ்ட். இதை எழுதினவங்க வந்துட்டு ஜிம் ஆட்டோவியானி. இவர் ஒரு அமெரிக்கன் ரைட்டர், லைப்ரேரியன் அண்ட் ஆல்சோ கிராஃபிக்ஸ் நாவல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுல இவர் ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த பர்டிகுலர் நாவல் இது வந்து ஒரு கிராஃபிக் நாவல் தான். அந்தாலஜியாக எழுதியிருப்பார். ஏன் அந்தாலஜி அப்படின்னா, ஒரு 6 பீப்புளோட ஸ்டோரிஸை வந்து கலெக்டிவாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆனது 1999 தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஜிடி லேப்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்மால் இண்டிபெண்ட் பப்ளிஷரோட தான் சயின்ஸ் தீம்ஸ் ஓரியன்டாக அவங்க வந்து காமிக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸோட தான் இவர் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இந்த புக்கில் வந்து 6 டிஃப்ரெண்ட் ஃபீமேல் ஆர்டிஸ்ட், ஓகேவா, வேறு வேறு ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, ஆனால் சயின்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க, சயின்ஸில் நிறையா இன்வென்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணவங்கள வந்துட்டு இந்த சொசைட்டி அவங்க ஒரு விமன் அப்படின்றதுனால அவங்கள ரெகக்னைஸ் பண்ண மறந்த நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான பர்சன் எல்லாரையுமே இவர் வந்து கலெக்டிவாக இந்த புக்கில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த டிக்னிஃபையிங் சயின்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஃப்ரேஸ் வந்து எங்கேருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, மேரி கியூரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சயின்ஸ் அப்படின்றது, சயின்டிஃபிக் அந்த ரிசர்ச் அப்படின்றது வந்துட்டு அது வந்து ஹியூமன் எஃபர்ட்ஸுக்கு வந்து ஒரு டிக்னிட்டி கொடுக்குற மாதிரி. ஸோ யாரெல்லாம் அதை வந்து க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கு அவங்க டிசர்விங்கான ஒரு பர்சன். அது வந்துட்டு ஒரு ஜெண்டர் அப்படின்றதுனாலையோ சோஷியல் ஸ்டேட்டஸாலேயோ அதை வந்து நம்மளால் லிமிட்டட், அதை தடுக்க முடியாது அப்படின்றதான் இவங்க சொல்ல வராங்க. ஸோ அவங்களோட அந்த ஃப்ரேஸில் இருந்து தான் இந்த டிக்னிஃபையிங் சயின்ஸ் அப்படின்றத வந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த புக்கில் வந்துட்டு பயோகிராஃபிக்கல் ஃபேக்டும் இருக்கும் அண்ட் ஆல்சோ இவங்களோட க்ரியேட்டிவ் நரேஷனும் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன நடந்துச்சோ அதையும் எழுதியிருக்கிறாங்க. தென் ரீடர்ஸ்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களோட அடிஷ்னல் பாயிண்ட்ஸையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. தென் இதில் ஒரு 6 மேஜர் சயின்டிஸ்ட், அதுவும் ஃபீமேல் சயின்டிஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள வச்சு தான் 6 சாப்டர்ஸ் இருக்கும். லெஸ் மெய்ட்னர், ரோசலின் ஃப்ராங்க்லின், பார்பரா மேக்லின்டாக் அண்ட் கேல்டிகஸ். இவங்க தான் அந்த 6 விமன் சயின்டிஸ்ட். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த புக் வந்து கம்ப்ளீட்லி நிறையா லெட்டர்ஸ், இன்டர்வியூஸ், ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் இதை வச்சு தான் இவங்க எல்லாத்தையுமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா நடந்த விஷயத்தை எழுதணும் இல்லையா? ஸோ ஒன்று அவங்கக்கிட்டே கேட்கணும், அவங்க இல்லை அப்படின்னா அவங்க விட்டுட்டு போன நிறைய டாக்குமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மூலமாக இதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கேரக்டர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. அந்த 6 சயின்டிஸ்ட் இருப்பாங்க. அது போக அவங்களோட ஒர்க் பண்ண சில பேரோட நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொலாக், மேரி கியூரியை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மேரி கியூரி வந்து அந்த ஸ்டேஜை செட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த புக் ஸ்டார்ட் ஆகும்போதே மேரி கியூரியோட இயர்லி லைஃப்பை வந்து சொல்கிறாங்க. அவங்க மார்சா அப்படின்ற போலண்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்திருக்கிறாங்க. அப்போது அவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து ஒரு டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? லேர்னிங், எஜுகேஷன் இது எல்லாத்துக்கு மேலேயும் அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சொசைட்டியில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. முக்கியமாக விமன் மேலே படிக்கக்கூடாது, ஹையர் ஸ்டடீஸ் வந்துட்டு விமனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சொசைட்டியில் சொன்னதுனால இவங்களால படிக்க முடியல. அவங்களுக்கு படிக்கணும் அப்படின்றதுல அவங்க ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. பட் அவங்களால படிக்க முடியல அப்படின்றதுக்காக அவங்க சிஸ்டரை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு ஏர்னிங்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அதனால இவங்க வந்து ஒரு கார்னர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. சில வீட்டிலலாம் ஹெல்பிங் லேடியாக ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒர்க் பண்ணி அதில் வர்ற அந்த ஏர்னிங்ஸை வச்சுட்டு அவங்களோட சிஸ்டரை வந்து படிக்க வைக்கிறாங்க. லேட்டர் அந்த மணி வச்சு இவங்களுமே படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட எஜுகேஷன் இருந்திருக்கு. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் அவங்க படிச்சிருக்கிறாங்க. தென் அவங்களுக்கு ஒரு சயின்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. பட் ஹையர் ஸ்டடீஸ்க்கே படிக்க விடலை அப்படின்றப்போ சயின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக விமனை படிக்க விட மாட்டாங்க. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீக்ரெட்டாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த பீரியடில் ஃப்ளையிங் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. அது படிக்கணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சீக்ரெட்டாக ஒரு யூனிவர்சிட்டி நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் இவங்களுமே சீக்ரெட்டாக சயின்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? மேரி கியூரிக்கு சயின்ஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்களும் அங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு விமன் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் வேணும், அவங்களோட நாலேஜை அவங்க கெயின் பண்ணிக்கணும், இன்னும் அதை வந்து வைடாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒவ்வொரு விமனும் என்ன மாதிரி சஃபர் ஆகிறாங்க, அவங்க எவ்வளோ போல்டாக அதை தாண்டி வராங்க, படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, போலண்டை விட்டு அவங்க பாரிஸ்க்கு போகிறாங்க. ஓகேவா? சயின்ஸ் ரிலேட்டடாக அவங்க நல்லா படிக்கணும், இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக பாரிஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய டிரான்சிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கவும் செய்கிறாங்க. தென் ஹெடி லேமர், இவங்களும் ஒரு சயின்டிஸ்ட். ஓகேவா? இவங்களோட ஸ்டோரி வந்து யூரோப் ஒரு சயின்டிஃபிக் லேபில் இருந்துட்டு ஹாலிவுட் கிளாமரஸ் ஆக்டர்ஸ் மாதிரி அது சேஞ்ச் ஆகுது. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு ஆஸ்ட்ரியன் பார்ன் ஆக்டர். ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸாக தான் இருக்கிறாங்க.
இவங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அட்மையரிங் ஆக்ட்ரஸா இருந்தாலும், இவங்களுக்கு சீக்ரெட்டா இன்வென்ஷன் மேல நெறையவே இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டு இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கணும், சயின்ஸ் ரிலேட்டடா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு தர்ஸ்ட் இருந்துட்டே இருக்கும்போது, அவங்களோட ஏர்லி லைஃப்ப வந்து ரிவீல் பண்றாங்க. அவங்களோட ஏர்லி லைஃப் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, அவங்க ஒரு ஸ்டாரா மாறுறதுக்கு முன்னாடி, இவ்ளோ ஷைன் ஆகுறதுக்கு முன்னாடி, அவங்களும் நார்மல் விமென் மாதிரி அவங்களோட ஹஸ்பண்டோட மேரேஜ் லைஃப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மேரேஜ் லைஃப் வந்து அவங்க நெனச்ச மாதிரி இல்ல. ஃபுல் ஆஃப் ட்ராஜடி. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்கள எப்பவும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதும், அந்த மேல் டாமினேஷன் ஓவரா இருந்ததுனால, இவங்க ஆசைப்பட்ட விஷயத்த அவங்களால பண்ண முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கு. இவங்களுக்கு இந்த சயின்ஸ் மேல, இன்வென்ஷன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இவங்களோட ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க இல்லையா? ஃப்ரெட்ரிச் மேண்டல் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு ஆர்ம்ஸ் டீலரா இருந்திருக்கிறாரு. அதாவது அந்த மிலிட்ரியில இருக்கிறவங்களுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுவாங்க இல்லையா? அந்த டீலரா இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால இவங்களுக்கு நிறைய மிலிட்ரி கான்டாக்ட்ஸ் இருந்திருக்கும். ஸோ இவர் மூலமா வெப்பன்ஸோட அந்த டெக்னாலஜி அது ரிலேட்டடா இவளுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்திருக்கும். அவள் ஹஸ்பண்டோட டிஸ்கஸ் பண்ணும்போது, அவங்க ஒர்க்கை பற்றி பேசும்போது அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. ஸோ அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இங்கே இருந்தால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போனதுனால அவளோட மேரேஜ் லைஃப்பை வந்துட்டு அவள் விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறா. அப்படி தான் அமெரிக்காவுக்கு போகிறா. ஓகேவா? ஸோ அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் தான் ஆக்டிங்கை பர்சியூ பண்ணுறா. ஆக்டிங் கெரியரை சூஸ் பண்ணுறா. அதில் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கும்போதே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறா. மெஷின்ஸ் ரிலேட்டடாக மெக்கானிக்கல் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு கொலாபரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு கம்போசர் ஜார்ஜ் ஆந்தேல் அப்படின்ற ஒரு பர்சனோட கொலாபரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஸோ அது மூலமாக ஒரு கொலாபரேஷன் அவங்க பண்ணுறாங்க. ஒரு விஷயத்தை இன்வென்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஹோப்பிங். இது என்னன்னா ஒரு வயர்லெஸ் கனெக்ஷன். ஓகேவா? இவங்க மிலிட்ரியில் இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுனால அது ரிலேட்டடாக ஏதாவது இன்வென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே முடிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி ஹோப்பிங் எதுக்காக இன்வென்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த வேர்ல்டு வார் செகண்ட் பீரியடில் தான் இவங்க அதை கண்டுபிடிச்சது. அந்த பீரியடில் நிறைய சிக்னல் ப்ராப்ளம் எல்லாமே இருந்திருக்கும். அந்த வார் டைமில் அப்பப்போ ஜாம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வயர்லெஸ்ஸாக அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான இந்த ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இன்வென்ஷனை வந்துட்டு பேனல் கிட்ட கொண்டு போகும்போது, அவங்கக்கிட்ட ஒரு டெமோ கொடுக்கும்போது அவங்க வந்து அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறையா லேட் நைட்ஸ் எல்லாமே அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கெட்ச் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி தான் இதோட அவுட்புட் வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே சில நாப்கின்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. சயின்ஸ், ஆர்ட் இது மாதிரி எல்லா விஷயத்தையும் பிளெண்ட் பண்ணி அவங்களோட இன்னோவேஷன்ஸை ரொம்பவே பர்ஃபெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தென் ஒரு பாயிண்ட்ல அவங்க பர்ஃபெக்டான அவுட்புட் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அத்தாரிட்டி கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யூஎஸ் நேவி இருப்பாங்க இல்லையா? அவங்க இவங்களோட ப்ரொப்போசலை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க ஒரு பொண்ணு அப்படின்ற ரீசனாலேயே இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட ஆக்ட்ரஸ் அப்படின்ற ஐடென்டிட்டி, தென் அவங்க ஒரு பொண்ணு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த இன்வென்ஷன் வந்து எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் இதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, இதுக்கு ஒரு ரெகக்னேஷன் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்றத சொல்லிடுறாங்க. தென் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அதுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குது. இவங்க தான் அதை கிரியேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சொல்கிறாங்க. பட் அந்த கேப் அவங்க அதை பண்ணப்போ அவங்களுக்கு அந்த ரெகக்னேஷன் கிடைக்கிறத விட லேட்டர் கிடைக்கும்போது அதில் அவ்வளோ சந்தோஷம் இல்லை இல்லையா? ஸோ ஒரு பொண்ணு அப்படின்றதுனால அவங்க எவ்வளோ ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, லைஸ் மெய்ட்னர் அப்படின்றவங்க. இவங்களும் ஒரு சயின்டிஸ்ட். ஓகேவா? இவங்க ஒரு ஆஸ்ட்ரியன் ஃபிசிசிஸ்ட். ஓகேவா? இவங்க வந்து எதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷன். ஸோ அணுக்கரு பிளவுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு இவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. ஜிம் வந்து என்ன அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இவங்களோட பார்ட்னர்ஷிப். இவங்க ஃபிசிக்ஸ் ஓரியன்டாக போகும்போது கெமிஸ்ட்ரி ஓரியன்டாக ஆட்டோ ஹான் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பெர்லின்ஸ் கெய்சர் வில்லம் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஓகேவா? ஸோ அங்கே வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களோட தியரிஸ் எல்லாமே ரொம்ப கிரேட்டாக இருக்குது. இருந்தாலும் அவங்க ஒரு விமன் அப்படின்றதுனால, அவங்க நிறைய விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதுனால அஃபீஷியலாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஃபேக்கல்ட்டி அப்படின்ற போஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்கள பேஸ்மெண்ட்டில் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மென்னுக்கு ஈக்குவலாக விமன் இங்கே ஒர்க் பண்ணக்கூடாது, பார்ட்னர்ஷிப் போட்டு ஒர்க் பண்ணக்கூடாது, நீங்கள் பேஸ்மெண்ட்டில் போய் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்ல இருந்து அவங்கள அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, ஜெர்மனியில் வந்து பொலிட்டிக்கல் டென்ஷன், நாசிசம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதோட பார் வந்து ரொம்ப ஓவராக இருக்கிறதுனால, டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால மெய்ட்னர் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஜூவிஷ். ஓகேவா? ஸோ அவங்க அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால, இந்த இடத்த விட்டு உடனே போயாகணும்னு சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் ஸ்வீடனுக்கு போகிறாங்க.
ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமும் கூட இவங்களோட நாலேஜ், இவங்களோட ஐடியாஸ் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருந்தும் அவங்கள ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே இருந்தும் எங்கள் கூட கனெக்டடாக இருங்க, எங்கள் கூட ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஹான் இருக்கிறார் இல்லையா, அவரோட இவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க, ரிசல்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. தென் இவங்களோட ஐடியாஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஹான் அண்ட் ஸ்ட்ராஸ்மேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நியூக்ளியர் ஃபிஷனை வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதோட அந்த தியரி எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனாலும் கூட மெய்ட்னர் மாதிரி அவங்களால அந்த தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியலை. எக்ஸாக்டாக என்ன இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தானே தெரியும். ஐடியாஸ் எல்லாமே அவங்களோடது, இம்ப்ளிமெண்டேஷனும் அவங்களோடது. இவங்க ஜஸ்ட் அவங்க கூட இருந்ததுனால இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மெய்ட்னர்கிட்ட அவங்களோட தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. பட் மெய்ட்னர் வந்து அவங்க ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்ஸ் கொண்டு வராத வரைக்கும் அதை யார்கிட்டையும் ஷேர் பண்ணலை. ஒரு கட்டத்தில் மெய்ட்னர் அண்ட் அவங்களோட நெஃப்யூ 2 பேரும் சேர்ந்து ஒரு கால்குலேஷன் மூலமாக அது என்ன ரியாக்ஷன் ஆகுது எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. எனர்ஜி ரிலீஸ் ஆகுது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஈக்குவேஷனை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓகேவா, எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. E=mc² அப்படின்றத அவங்க ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஹான் வந்துட்டு அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அந்த தியரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீட்டாக அவர் வந்து இதை பண்ண மாதிரி நோபல் ப்ரைஸ் வந்து அவர் வின் பண்ணுறாரு. 1944 அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அப்போ கூட எந்த இடத்துலையும் மெய்ட்னரோட கான்ட்ரிபியூஷனை அவர் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அவர் தனியாக வாங்கிட்டார். ஒரு விமனாக இருக்கிறதுனால அந்த சொசைட்டியும் சரி அவரும் சரி ஈஸியாக அவங்களோட ஐடியாஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்கள ரெகக்னைஸ் பண்ண மறந்துட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த சாப்டர் வந்து எண்ட் ஆகும்போது அவங்க நல்ல ஒரு ஸ்னோவாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தனியாக நடந்து போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு விமன் அப்படின்றவங்க அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும், எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் அவங்க எப்போவுமே ஐசோலேஷனில் தான் இருக்கிறாங்க. அவங்கள யாரும் சப்போர்ட் பண்ணுறதில்ல, ரெகக்னைஸ் பண்ணுறதில்ல அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ அ சயின்டிஸ்ட் நாட் அ சோல்ஜர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த சாப்டரை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரோசலின் ஃப்ராங்க்லின். இவங்க வந்து ஒரு எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபர். என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, டிஎன்ஏவோட அந்த டபுள் ஹெலிக்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இவங்களோட லைஃப் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, லண்டனில் இருக்கக்கூடிய கிங்ஸ் காலேஜில் தான் இவங்க படிக்கிறாங்க. ஓகேவா, அங்கேயே இவங்க வந்து எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் லேபில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்களோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ காலேஜ் டேஸ்லேயே அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த லேப் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது ஃப்ராங்க்லினோட அந்த டிசிப்ளின், அவங்க எந்த அளவுக்கு டிசிப்ளின்டாக ஒர்க் பண்ணுறாங்க, பட் மெயில் டாமினேஷன் அவங்கள சுற்றி அதிகமாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு அவங்க சஃபர் ஆகுறாங்க, அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ண முடியாமல், அப்படி ஷேர் பண்ணாலும் அதை நெக்லெக்ட் பண்ணுறதும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணுறதை சொல்கிறாங்க. ஃப்ராங்க்லின் வந்துட்டு ஃபோட்டோ 51 அப்படின்ற ஒரு எக்ஸ்ரே இமேஜ், டிஎன்ஏவோட எக்ஸ்ரே இமேஜை வந்துட்டு அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அதை நீட்டாக அவங்க கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஓகேவா, ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ அப்ரிசியேஷன் கிடைக்குது. இவங்க தான் கிரியேட் பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே அட் த சேம் டைம் நிறைய ஜெலசி அண்ட் ஆல்சோ நிறைய பாலிடிக்ஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. இவங்களோட இந்த ஒரு இன்வென்ஷனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாட்சன் அண்ட் கிரிக் இவங்க 2 பேரும் வில்கின்ஸ் மூலமாக அவங்க கிட்டேருந்து வாங்குறாங்க. அப்படி வாங்கினதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, என்னதான் அது பர்ஃபெக்டாக இருந்தாலும், அதில் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும், இது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது, இது வந்து நல்லா இல்லை, தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸே கொடுத்துட்ருக்குறாங்க. இவளை எப்படியாவது இதிலேருந்து வெளியே கொண்டு வரணும், இதை வந்து இவளோடதுன்னு சொல்லி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பேனலில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லிடுறாங்க, இதில் வந்து ஒரு அக்யூரசி கிடையாது, இது வந்து எந்தவித ப்ரூஃபுமே இல்லை, நீ தான் பண்ணது அப்படின்றதுக்கு எந்த ப்ரூஃபுமே இல்லை, ஸோ இதை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நெகட்டிவான ஒரு கமெண்ட்ஸே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வாட்சன் அண்ட் கிரிக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவளோட ஐடியாஸை எடுத்துக்கிட்டு அவங்களோடது மாதிரி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. பேனலில் இருக்கிறவங்களும் நம்புகிற மாதிரி அவங்களோட ப்ரெசன்டேஷன் இருக்குது. ரொம்பவே என்தூசியாஸ்டிக்காக அவங்க வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ ஃபைனல் சீக்வன்ஸில் ஜிம் வந்து எதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ராங்க்லினோட இல்னஸ். ஓகேவா, அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஈவன் அவங்களுக்கு ஓவரியன் கேன்சர் இருக்குது, அவங்களோட கர்ப்பப்பையில் அவங்களுக்கு கேன்சர் இருந்தாலும் அதை பற்றி அவங்க கவலைப்படாமல் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாங்க. இது அவங்களோட தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதோட தியரிஸ், ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே அவங்க படித்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால அதுக்கான ரிவார்டை வாங்க முடியலை. அது அவங்களோடது இல்லைன்னே சொல்லிட்டாங்க. இப்போது அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. அவங்களோட லேபில் ரொம்ப சோகமாக நடந்து போகிறாங்க. அந்த எக்ஸ்ரே மெஷின் வந்து ஆன் ஆகிருக்கு, அதுலேருந்து லைட் வருது, ஃபுல் ஆஃப் டார்க்னஸில் அதுலேருந்து லைட் வருது. அவங்க அந்த டிஎன்ஏயோட ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ அதில் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அவங்களோடதுன்றதை அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது. ஃப்ராங்க்லின் வந்து 1958 இறந்து போகிறாங்க. வாட்சன் அண்ட் ஆல்சோ கிரிக் இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களோட ஐடியாலஜியை அவங்க திருடிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலமாக இவங்களுக்கு அதுக்கான ரிவார்ட்ஸ் கிடைக்குது. இவங்க 2 பேரும் நோபல் ப்ரைஸ் வின் பண்ணுறாங்க. 4 இயர்ஸ்க்கு அப்புறமா இவங்க இறந்து போனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அவங்களோடதை அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேருமே அதுக்கான நோபல் ப்ரைஸும் வாங்குறாங்க. யாருமே அதை வந்து குவெஸ்சன் பண்ணல.
நெக்ஸ்ட் வந்துட்டு பார்பரா மேக்லென்டாக். இவங்க ஒரு அமெரிக்கன் ஜெனட்டிசிஸ்ட். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிரான்ஸ்போசபிள் ஜெனட்டிக் எலமெண்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஜெனட்டிக் எலமெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. கார்னல் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அங்கே வந்து மெய்ஸ் சோளம் இருக்குது இல்லையா, அந்த சோளத்தை வச்சு அதுலேயும் ஒரே ஒரு சோளத்தை எடுத்து வச்சு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. என்ன மாதிரி ஜீன் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத அந்த சோளத்தை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. காண வச்சு ஒரு ஜீன் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அதை வந்து இவங்க சாத்தியமாக்குறாங்க. ஸோ அவங்களோட பேஷன் அண்ட் ஆல்சோ எந்த அளவுக்கு அதில் ஒரு பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. கானோட அந்த ஒரு பேட்டர்ன் அண்ட் ஆல்சோ கலர் இது ரெண்டையுமே அவங்க ஜாயின் பண்ணுற மாதிரியான ஒரு மெத்தடை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்டல் போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜீன்ஸ் எல்லாமே மூவ் ஆகிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ குரோமோசோம்ஸ் மூலமாக ஜீன் வந்து மூவ் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. பட் இவ்வளோ எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம், யாருமே கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை அவங்க பண்ணாலுமே ரிஜெக்ஷன்ஸை மட்டும்தான் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. யாருமே அவங்களோட அந்த ஒரு கண்டுபிடிப்பை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இல்லை. ஸோ அவங்கள சுற்றி இருக்கிற அந்த அத்தாரிட்டியில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், சீனியர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட தியரிஸ் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ண தான் செய்கிறாங்க. இப்போ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே நீங்கள் என்ன என்கரேஜ் பண்ணலன்னா ஓகே, நான் இண்டிபெண்ட்டாக என்னோட ஒர்க்கை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்ஸ்டியூஷனோட அவங்க கனெக்டடாக இருக்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. இருந்தாலும் தனியாக அவங்க நேச்சரோட அவங்க கனெக்டடாக இருந்து அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த பேனல் வந்து என்ன ஹைலைட் பண்ணுது அப்படின்னா அவளோட காம்னஸ் அண்ட் ஆல்சோ பேஷன்ஸ். எந்த அளவுக்கு பேஷண்ட்டாக இருந்து அந்த நேச்சரோட அவங்க கனெக்டடாக இருக்கிறாங்க, நேச்சரோட பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு டேலண்ட் இருக்குது, பிளான்ஸோட அவங்க பேசுகிறாங்க, அதனால தான் எல்லாத்தையும் அவங்களால டிஸ்கவர் பண்ண முடியுது அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. தென் அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிது, நோபல் ப்ரைஸுமே கிடைக்கிது 1983 அவங்களுக்கான அந்த ரெகக்னேஷன். அவங்கள வந்து இதுதான் அவங்க கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ல்டு முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, எல்லாமே கிடைக்கிது. என்னதான் அவங்க வந்து நோபல் ப்ரைஸ் வின் பண்ணாலும் அது அவங்களுக்கான ஒரு வெற்றியாக கன்சிடர் பண்ணப்படலை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ சயின்ஸ், இன்டெலிஜென்ட் இது எல்லாமே ஒரு பர்சனல் காஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் அடங்குது அப்படின்றது சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு கேல்டிகஸ். இவங்க வந்து ஒரு கெனடியன் ப்ரைமட்டாலஜிஸ்ட். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏப்ஸ் இருக்குது இல்லையா, அது ரிலேட்டடாக ஸ்டடி பண்ணக்கூடியவங்க. இவங்களும் ஒரு சயின்டிஸ்ட் தான், பட் முக்கியமாக அந்த ஏப்ஸை பற்றி படிக்கக்கூடியவங்க இவங்க. ப்ரைமேட்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. அது என்ன அப்படின்னா மம்மல்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, மனுஷன் எப்படி குரங்குலேருந்து வந்தானோ அந்த ஒரு ஆர்டர் இருக்குது இல்லையா, அதை பற்றி எல்லாம் படிக்கிறவங்கள வந்து ப்ரைமேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ட்ரைமேட்ஸ் அப்படின்ற இவங்க வந்து பர்டிகுலர்லி அந்த ஏப்ஸை பற்றி படிக்கிறாங்க. ஓகேவா, இப்போ கேல்டிகஸ் வந்துட்டு ஜெயின் குடால் அப்படின்ற ஒரு பர்சனோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. டயன் ஃபாசி அப்படின்ற ஒரு பர்சனும் இவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 3 பேரும் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருந்து இந்த ஏப்ஸை பற்றி அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஜஸ்ட் அவங்க புக்ஸ் வச்சு படிக்கலை, ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஃபாரஸ்ட்டுக்கு போய் அங்கே ஸ்டே பண்ணி அந்த அனிமல்ஸோட இருந்து அதை பற்றி அதோட வாழ்க்கையை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா, ஸோ கேல்டிகஸ் வந்து அவங்க ஒரு பொண்ணாக இருந்தாலும் பார்னியோவுக்கு ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ரங்குட்டான்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு டைப் ஆஃப் ஏப். ரங்குட்டான் அப்படின்ற அந்த ஒரு அனிமலை பார்க்குறதுக்காக, அது இருக்கிற இடத்த பார்க்குறதுக்காக, அதோட வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு கேம்ப் போட்டு அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஓகேவா, அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அந்த ஃபாரஸ்ட்டில் ஸ்டே பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஒர்க்காக இருந்தாலும் அவங்க அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. நிறைய டஃப்பான கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. நிறைய இன்செக்ட்ஸாக இருக்கட்டும், திடீர்னு காட்டில் வந்துட்டு வெள்ளம் வந்துடுது. தென் அவங்க ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க கூட ஒர்க் பண்ணுற 2 பேரும் அவங்களோட சேர்ந்து அந்த ஃபீல்டு ஒர்க்கில் வரல, அவங்க லேபில் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. தென் அவங்களுக்கு அகடமிக் வைஸ் ஏதாவது ஹெல்ப் இருந்தால் பண்ணுறாங்களே தவிர ஃபீல்டு ஒர்க் இவங்க தனியாக பண்ணுறாங்க. அந்த காட்டில் தனியாக ஒரு விமனாக அவங்க இருந்து இந்த ஏப்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப பொறுமையாக, ரொம்ப கேரிங்கோட அந்த ரங்குட்டான்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதோட லைஃப் சைக்கிள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, எப்படி அது பிஹேவ் பண்ணுது. எஸ்பெஷலி அந்த மதர்ஸ் இருக்கும் இல்லையா, மதர் ரங்குட்டான்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு அப்சர்வேஷனில் அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா ரெயின் ஃபாரஸ்ட் எல்லாமே அழிஞ்சிட்டு வருது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் போச்சிங் விச் மீன்ஸ் லாகிங் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெயின் ஃபாரஸ்ட் எல்லாம் அழிஞ்சிட்டு வருது இல்லையா, ஸோ அதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. தென் இந்த மாதிரி அனிமல்ஸுமே நிறைய சஃபர் ஆகுது, அது எல்லாமும் அழிஞ்சிட்டு வருது அப்படின்றதுனால அது எல்லாத்தையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஓகேவா, இப்போது இந்த மாதிரி சயின்டிஸ்ட் இருப்பாங்க, ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு சில பேர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அவங்க நல்லா ரிசர்ச் பண்ணணும், அகாடமிக் வைஸ் அவங்க நல்லா நிறைய இன்வென்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்குமே நிறைய பேர் மணி வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு தான் இவங்க இந்த
ரிசர்ச் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய கிரிட்டிசிசம் இந்த ரங்குட்டன்ஸ் பற்றி நிறைய கிரிட்டிசிசம் இருந்தாலும் அதெல்லாம் அவங்க படிச்சிருந்தாலும் இப்போ அதோட ஒன்றா இவங்க வந்து பக்கத்தில் இருக்கும்போது அதை பார்க்கும்போது இந்த அப்சர்வேஷன் பீரியடில் அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த ரங்குட்டான்ஸ் அப்படின்றது ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு அனிமல் அப்படின்னும் அதோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எப்படி அதோட ஃபேமிலி அதை பார்த்துக்குது எவ்வளோ லவ் அண்ட் கைண்டோட அது இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் அவங்க படித்த விஷயங்கள் எல்லாம் சேஞ்ச் ஆகிற மாதிரியான ஒரு அப்சர்வேஷன் அது கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நிறைய ரங்குட்டான்ஸை வந்து அவங்க ரெஸ்கியூ பண்ணுறாங்க அந்த ஃபாரஸ்ட்டில் இருந்து. இனிமேல் அது அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை பாதுகாப்பான ஒரு இடத்துல வைக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா சயின்ஸ் அப்படின்றது வந்து நாட் ஜஸ்ட் டேட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம எழுதி வைக்கிறது அதை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் படிக்கிறது அது மட்டும் கிடையாது. ஆல் அபவுட் கம்பேஷன். நம்ம எந்த அளவுக்கு அனிமல்ஸோட பிளான்ஸோட நம்ம அக்கறையாக இருக்கிறோம் கரிசனையோடு இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டரில் ஒரு பொண்ணாக இருந்து அவங்களோட அந்த ஃபீல்டு ஒர்க் எந்த அளவுக்கு டெடிகேஷனோட அவங்களுக்கு எவ்வளோ இன்வால்மெண்ட் இருந்தால் எக்காலஜி மேலே ஒரு அவேர்னஸ் இருந்தால் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாலும் பரவாயில்ல அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு நினைக்கிற அவங்களோட மைண்ட் செட்டை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இந்த சாப்டரை முடிச்சிருப்பாங்க. ஃபைனலாக எப்பிலாகில் வந்து எதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ப்ரொலாகில் வந்துட்டு மேரி கியூரியை பற்றி பேசினாங்க இல்லையா, பாரிஸ்க்கு ஷிஃப்ட் ஆன மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோட கண்டினியூஷன் மாதிரி எப்பிலாகில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க பாரிஸ்க்கு வந்ததுக்கப்புறமா இன்னும் அவங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டதா இன்டர்நேஷ்னலி அவங்கள ரெகக்னைஸ் பண்ணதாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ரேடியேஷன் ரிலேட்டடாக மேரி கியூரி வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுனால எல்லாருமே அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ரீச் அவங்களுக்கு கிடைக்கிது. அவங்க யார் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ இன்னுமே வைஸ் அண்ட் ஆல்சோ ஓல்டர் ஆன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. வயசாகும்போது அவங்க ரிசர்ச்சில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணதுனால ஹெல்த்தை வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணலை. ஸோ அவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனுக்கு டே பை டே போயிட்டுருக்குது. அவங்க இருக்கக்கூடிய லேப் வந்து எப்போவுமே ஒரு இரைச்சலோடு இருக்குது. ஒரு சத்தம் எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்குது. ரொம்ப கிளம்ஸியாக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு இருக்கக்கூடிய லேபாக அது இருக்குது. அவங்களோட ஐ வந்து இன்னுமே நல்லா பிரைட்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்களோட ஹெல்த் எவ்வளோ மோசமானாலும் அவங்களுக்கு எவ்வளோ வயசானாலும் சயின்ஸ் மேலே இருக்கிற அந்த க்யூரியாசிட்டி வந்து அவங்கள இன்னுமே அலைவாக வச்சுருக்கு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அவங்க இவ்வளோ அப்சஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததில் அவங்கள சுற்றி அவங்க இழந்த நிறைய விஷயங்களை மறந்து போயிட்டாங்க. நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் அவங்க இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போனதாக இருக்கட்டும், அவங்களோட ஹெல்த் இவ்வளோ மோசமானதாக இருக்கட்டும், இல்லை சொசைட்டியில் அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதா இருக்கட்டும், சொசைட்டியில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே இவங்க வந்து ஒரு அஃபேரில் இருக்கிற மாதிரியான ஒரு ரூமரை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயமா இருக்கட்டும் எதை பற்றி அவங்க கவலைப்படாமல் அவங்க அந்த சயின்ஸ் மேலே உள்ள அப்சஷனால் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த இன்வென்ஷன் சயின்ஸ் மேலே அவ்வளோ ஒரு அப்சஷன், அதனால் எதை பற்றியும் கன்சிடர் பண்ணாமல் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஜிம் வந்து இந்த ஒர்க்கை முடிக்கும்போது ஒரு கொட்டேஷனோட முடிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சயின்ஸ் பிரிங்கிங் கிரேட் பியூட்டி அண்ட் கிரேட் சஃபரிங். ஸோ சயின்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பேரையும் புகழையும் வாங்கி கொடுக்குதோ அட் த சேம் டைம் அவங்களுக்கு நிறைய சஃபரிங்ஸையும் கொடுக்குது அப்படின்றத வந்து மீன் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமாக விமன் வந்து இதில் நிறைய சஃபர் ஆகிறாங்க இல்லையா, அதை அட்ரெஸ் பண்ணுற விதமாக லாஸ்ட்டில் இந்த கொட்டேஷனோட இந்த நாவலை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.